முக்கிய செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தல் ஜூலை 19ஆம் தேதி. காங்கிரஸ் வேட்பாளர் குறித்து சோனியாவுடன் மம்தா பானர்ஜி இன்று ஆலோசனை. புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் 73% வாக்குகள் பதிவு. வரும் 15ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தேச விரோத செயலில் ஈடுபட்டதாக நிரூபித்தால் தம்மை தூக்கில் போடலாம். காங்கிரசுக்கு அண்ணா ஹசாரே சவால். நாட்டின் தொழில் உற்பத்தி ஏமாற்றம் அளிக்கிறது. பிரணப் முகர்ஜி கவலை. வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வு குறித்து சோனியா காந்தியுடன் மம்தா பானர்ஜி இன்று ஆலோசனை நடத்துகிறார். நாட்டின் அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் ஜூலை 19ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் நேற்று அறிவிப்பு வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளரை தேர்வு செய்வதில் காங்கிரஸ் கட்சி தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே தேசியவாத காங்கிரஸ், திமுக, ராஷ்டிரிய லோக் தளம் ஆகிய கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ள காங்கிரஸ் கட்சி அவர்களின் ஆதரவை பெற்றுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் தரப்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக யாரை நிறுத்துவது என்பது குறித்து ஆலோசனை நடத்த மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். இதையடுத்து இன்று மாலை டெல்லியில் சோனியா காந்தியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசவுள்ள மம்தா பானர்ஜி காங்கிரஸ் சார்பாக நிறுத்தப்பட உள்ள குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யார் என்பது குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்த மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தனது மாநில வளர்ச்சிப் பணிகளுக்காக தேவைப்படும் அதிக நிதி குறித்து விவாதிப்பதுதான் தனது பயணத்தின் முக்கிய நோக்கம் என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையே டெல்லி வந்துள்ள மம்தா பானர்ஜி நேற்று சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவை சந்தித்து குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் 73% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிமுகவின் அத்துமீறல்கள், அடாவடிகள் ஒரு சில இடங்களில் இருந்தாலும் வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது. நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற்றது. 224 வாக்குச்சாவடிகளிலும் பலத்த பாதுகாப்புடன் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்தது. என்றாலும் ஒரு சில இடங்களில் அதிமுகவினரின் அராஜகம் இருக்கத்தான் செய்தது. இறுதிக்கட்ட வாக்குப்பதிவின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து அதிமுகவினர் தில்லுமுள்ளு வேலையில் ஈடுபட்டனர். முன்னதாக தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேன் 33வது வார்டில் உள்ள ஸ்ரீ ஜெகதாம்பாள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இந்த தேர்தலில் தேமுதிக வெற்றி பெறுவது உறுதி என்று அவர் தெரிவித்தார். ஓட்டுப்பதிவு முடிவடைந்ததும் 224 வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீலிடப்பட்டன. பின்னர் அவை பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையும் சீலிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றி 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேர்தலில் 73% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான கலையரசி தெரிவித்துள்ளார். வரும் 15ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. வலுவான லோக்பால் மசோதாவை உருவாக்க வேண்டும் என்ற தனது கோரிக்கையை திசை திருப்பவே தம் மீது அவதூறு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சி சுமத்துவதாக அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். நிலக்கரி ஊழல் விவகாரத்தில் 1,80,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக மத்திய தணிக்கைத்துறை அறிக்கை வெளியிட்டது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் அண்ணா ஹசாரே மற்றும் அவரது குழுவினர் பிரதமர் மீதும் அவரது அமைச்சரவை சகாக்கள் 14 பேர் மீதும் ஊழல் புகார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அண்ணா ஹசாரே குழுவினருக்கு அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு சில நிறுவனங்கள் நிதியுதவி செய்து வருவதாகவும் நாட்டின் அமைதியை சீர்குலைத்து இறையாண்மையை கேள்விக்குறியாக்கவும் அண்ணா ஹசாரே குழு பயன்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் வயலா ரவி குற்றம் சாட்டியிருந்தார். பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் மீது அண்ணா ஹசாரே குழு தெரிவித்து வரும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடியாக காங்கிரஸ் சுமத்தியுள்ள இந்த புகார் குறித்து ரலேகான் சித்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா ஹசாரே தங்களது போராட்டத்திற்கு பின்னணியில் வெளிநாட்டு சதி இருப்பதாக மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். தங்கள் போராட்டத்திற்கு பின்னணியாக எந்த வெளிநாட்டு சக்திகள் இருக்கின்றன என்பதை வயலா ரவி தெளிவுபடுத்த முடியுமா என்று சவால் விடுத்தார். இதைத் தொடர்ந்து அண்ணா ஹசாரே குழுவை தேச விரோத சக்திகள் என்று விமர்சனம் செய்ததற்கு பதிலளித்து பேசிய அண்ணா ஹசாரே வலுவான லோக்பால் மசோதாவை உருவாக்க வேண்டும் என்ற தங்களின் கோரிக்கையை
நிறைவேற்றுவதற்கு பதிலாக அதை திசை திருப்பவே தங்கள் மீது இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சி சுமத்தி வருவதாகவும் அண்ணா ஹசாரே குறிப்பிட்டார். हमारा कहना है कि अगर देशद्रोही है, सरकार आपकी है, आपके पास पूरी यंत्रणा है, तो देशद्रोही अगर है तो उनके ऊपर कार्रवाई क्यों नहीं करते, क्यों नहीं उनको जेल में डालते. ये आरोप तो लगाया, लेकिन विदेशी ताकत कौन सी है वो नहीं बताया. क्या शक्ति है विदेशी, कौन सी ताकत है, कौन से देश की है. தொழிற்சாலைகளின் உற்பத்தி குறைந்திருப்பது மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக மத்திய நிதியமைச்சர் பிரணப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட பிரணப் முகர்ஜி தொழிற்சாலைகளின் உற்பத்தி குறைந்திருப்பதால் உற்பத்தி குறியீட்டை அதிகரிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் தொழில் உற்பத்தி ஆறுதல் அளிக்கும் வகையில் இல்லை என்று தெரிவித்த அவர், இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதனால் தொழில் முதலீடுகள் சரிவு பாதையை நோக்கி செல்லும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். தொழில்துறை முதலீட்டுகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று பிரணப் முகர்ஜி கூறினார். It is disappointing, though it is not negative, but positive 0.1% is of no is of not any encouragement. March figure was minus 3.2. In fact, last year we had twice the negative figure in the month of March and earlier in the month of October. தொழில்துறைகளின் வளர்ச்சி விகிதத்தை நிலைநிறுத்த மத்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை அடுத்த வாரத்திற்குள் சற்று குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்று 24 மணி நேரத்திற்குள் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான அட்டவணையை புதிய தலைமை தேர்தல் ஆணையர் V.S. சம்பத் வெளியிட்டார். குடியரசுத் தலைவராக உள்ள பிரதிபா பட்டேலின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் முடிவடைவதை முன்னிட்டு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரப்பூர்வ தகவலை புதிய தலைமை தேர்தல் ஆணையர் V.S. சம்பத் நேற்று வெளியிட்டார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை ஜூன் 16ஆம் தேதி முதல் தாக்கல் செய்யலாம் என்றும், வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இந்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஜூலை மாதம் 2ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும், ஜூலை 4ஆம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கு கடைசி நாள் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். Calling the election will be issued on 16th June 2012, that is Saturday. Last date for making nominations, it shall be 30th June 2012, which is also a Saturday. Date for the scrutiny of nominations, 2nd July 2012, Monday. Last date for withdrawal of candidatures, 4th July 2012, which is a Wednesday. Date on which a poll shall, if necessary, be taken is 19th July 2012, Thursday. இதைத் தொடர்ந்து அனைத்து மாநில தலைநகரங்களிலும் குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கான ஏற்பாடுகள் தயாராகி வருகிறது. இந்த தேர்தலுக்கு மாநிலங்களவை தலைமை செயலாளர் தேர்தல் அதிகாரியாக செயல்படுவார் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்பாக்கம் அணுமின் நிலைய பாதுகாப்பை பார்வையிடுவதற்காக பாஜக மூத்த தலைவர் அத்வானி தலைமையிலான எம்பிக்கள் குழு இன்று சென்னை வருகின்றனர். இந்தியாவில் அணுமின் நிலைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை எம்பிக்கள் குழு நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறது. பாஜக மூத்த தலைவர் அத்வானி தலைமையில் நாடாளுமன்ற நிலைக்குழுவினர் இன்று டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வருகின்றனர். அத்வானி வருகையை முன்னிட்டு சென்னை விமான நிலையம் மற்றும் அவர்கள் பார்வையிட செல்லும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை சென்னை விமான நிலைய விரிவாக்கப் பணிகளை பார்வையிடும் நிலைக்குழுவினர் பின்னர் கல்பாக்கம் அணுமின் நிலையம் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேரில் பார்வையிடுகின்றனர். நாளை மணலியில் உள்ள CBCL எண்ணெய் நிறுவனத்தையும் இந்த குழு ஆய்வு செய்கிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தொடர்ந்து வேகமாக பரவி வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் ஒரு மாணவி உட்பட 3 பேர் டெங்கு காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரோட்டில் உள்ள
நாதகவுண்டர் பாளையத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகன் என்பவரின் மகள் கஸ்தூரி. இவர் அங்குள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த கஸ்தூரி ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து தனிப்பிரிவில் வைத்து கஸ்தூரிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மேலும் 3 பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது தெரியவந்துள்ளது. அவர்கள் அனைவரும் அங்குள்ள தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சல் ஈரோடு மாவட்டத்தில் பரவி வருவதை அடுத்து பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் தொடர்ந்து பரவி வரும் டெங்கு காய்ச்சலுக்கு இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். கடந்த சில மாதங்களாகவே டெங்கு காய்ச்சல் பரவி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததோடு நூற்றுக்கணக்கானோர் தீவிர சிகிச்சை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தும் முயற்சியில் அரசு முழுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நடிகை ரஞ்சிதாவுடன் நித்யானந்தா நேபாளத்திற்கு தப்பி ஓட்டமா? போலீசார் தீவிர புலன் விசாரணை. வழக்கறிஞர் சங்கர சுப்புவின் மகன் கொலை வழக்கில் நீடிக்கும் மர்மம். குற்றவாளிகளை கண்டுபிடிக்காததை கண்டித்து இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.